இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு வந்து பியூர்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை மாமு நகுல் வந்து 2011லேருந்து எங்களுக்கு பழக்கம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல். அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல். அவர் ஷாக் அடிச்சிடும், அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜியில் இருப்பார். இங்கே ரவிக்குமார் சார் வேறு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார், யாரை தாண்டி போனாலும் வந்து யூஆர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவார். என்ன இவரை வெட்டிங்களே அப்படின்னு. அது சார் அது 2011லேருந்து அப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து. சார்மிங் ஸ்டார் இல்லை, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப்ட் டைட்டில் ஃபார் யூ. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து சார்மிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சார்மிங்காக இருப்பாங்க. ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஹியூமனாக வந்து நகுல் வந்து ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, மனசில் வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன், ஏன்னா வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு. இதில் என்ன மாவு வெக்க எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த விதத்தில் வந்து அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நகுல் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி டவுன் டு அர்த்தாக இருக்கணும், எப்படி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நான் நகுல் கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க சினிமாவில். கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ, இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்துக்காங்க அப்படின்னு. அது நம்மளை தாண்டி பெரியவங்கள தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த விதத்தில் நான் நகுலில் வந்து நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அந்த பேஷன்ஸ் பர்சவியரன்ஸ் அண்ட் ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நகுல் அ லாட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட். ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மாமு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினம்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ப்ளூ ஸ்டார் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் கூப்பிடவே இல்லை நகுல், பட் ஹி வாஸ் தேர். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார். அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ நோ நகுல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சுருக்கவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் அவங்க கிட்ட வச்சுப்பாங்க. அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லையா, அந்த சின்ன சர்க்கிளில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நகுல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம். நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். லைக் ஜெகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர். ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம், சாரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி, அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன். பட் திஸ் என்டையர் டீம் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டனினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமு ஆஸ் யூஷுவல் யூர் அன் அமேசிங் சிங்கர். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய. ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா ஐம் ஷுர் வி ஷுட் சப்போர்ட் தம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். லைக் டு விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் நேற்றுக்கு தான் ஹிட் லிஸ்ட் படம் பார்த்தேன். படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இது பொது மேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன். சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் August 2 தியேட்டருக்கு வரப்போகுது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ.